இப்போ வந்து நம்ம நாட்டுக்கும், வெளிநாட்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள் வந்து நம்ப சிலத பார்க்குறோம். சரிங்களா? நம்ம நாட்ல இருக்கவங்களுக்கு பிழைக்க தெரியல. ஆனா வெளிநாட்ல இருந்து வரவங்களுக்கு பிழைக்க தெரியுது. ஒண்ணுமே இல்லங்க. அவங்களுக்கு படிப்பறிவு இல்ல. எந்த இதுவும் இல்ல. அங்கருந்து வந்துடுறாங்க. வந்து இங்க இந்த குரவ இந்த குருவிக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க கையில இருந்து ஒரு வண்டிய வாங்கிர்றாங்க. ரூ. 1 இல்லாம அங்கருந்து வெளிநாட்டுலருந்து இங்க வந்துடுறாங்க இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு. ஆனா, அவங்க கையில இருந்து ஏதோ குறைவான பணத்துக்கு அந்த வண்டிய வாங்கிக்கிறாங்க. அந்த வண்டிய நல்லா கிளீன் பண்ணிடுறாங்க. பண்ணி அதுக்குள்ள தேவையானது ஒரு பெரிய கவரு அவங்களே ரெடி பண்ணி, அத தச்சு, நல்ல சூப்பரா ஒரு 4 கொம்பு அந்த இது ரவுண்ட் ஷேப்ல வச்சு, அந்த வண்டியில ஃபுல்லா கவர் ஆவுற மாதிரி வச்சு, ஒவ்வொரு இந்த காவாங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா? குப்பை, காவா, ஒயின் ஷாப்பு இந்த மாதிரி இடத்துலலாம் போயிட்டு அந்த பாட்டிலுங்க, அந்த தேவையில்லாத பொருளெல்லாம் நம்ம தூக்கி போடுவோம் இல்லைங்களா? அதெல்லாம் எடுத்து நல்லா ஃபுல்லா நல்லா இது பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு அதை நல்லா அந்த கவரில் போட்டு ஃபுல்லாக ஒரு நாளைக்கு ஒரு கவர் போட்டாலே 2000 ரூபாய்க்குள்ளே கிடைக்குது. அப்போ பார்த்துக்கோங்க, அவங்க எவ்வளோ திறமைசாலிங்க பாருங்க. ஏன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்க அப்படி பிழைக்க மாட்றாங்க? நடுத்தரமாக இருக்கவங்க, ஏழ்மையானவங்க இருக்காங்க, பிச்சை எடுத்து பிழைக்கிறாங்க கால் கை நல்லா இருந்து. அந்த மாதிரி ஏங்க செய்யணும்? இந்த மாதிரி கௌரவமான பிழைப்பு பிழைச்சிடலாம்ல. நான் அதுக்காக தான் சொல்கிறேன். நான் உங்களுக்கு அதாவது கீழ்த்தனமா நினச்சி சொல்லலை. நம்ம தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு நம்மளுக்கு பிழைக்க தெரியாமல் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் வெளிநாட்டில் இருந்து வெளியே நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து அவங்க பிழைக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் கணக்கு எங்கே இருக்குது? அப்போ மாத கணக்கு போட்டுக்கோங்க. 60,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. அதில் 10,000 ரூபாய் வேஸ்டேஜ் ஆச்சுன்னா கூட 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. அந்த வெறும் அந்த பாட்டிலுங்க, அந்த தேவையில்லாத பொருட்களுங்களை பொறுக்கி. நம்ம ஏன் செய்யக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. அதாவது வந்து ஒரு ட்ரெயினில் நல்ல கால் கை இருக்கும், பிச்சை எடுக்கிறாங்க. அது மாதிரி ஏன் செய்யணும்? கௌரவமாக பிழைக்கலாமே. அதுலேயே கூட நம்ம ஒரு பழம் வாங்கிட்டு வரலாம். பழம் வாங்கி வியாபாரம் பண்ணலாம். ஒரு தண்ணி கேன் ஒரு ரூ. 100 120 கொடுத்து ஒரு தண்ணி கேன் வாங்கி ரூ. 20 சேல் பண்ணால் கூட ரூ. 100 கிடைக்குமே. கௌரவமாக பிழைச்சிட்டு போயிடலாங்க. இந்த மாதிரியெல்லாம் வேண்டாமே. நம்ம தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு நம்மளுக்கு திறமைய நம்மளுக்கு நிறைய கொடுத்துருக்கு. நம்மளுடைய நாலேஜு அந்த மாதிரியெல்லாம் நிறைய வளர்த்துக்கலாமே. நல்லா நம்ம பிழைக்கலாங்க. யாரும் வந்து நம்ம தமிழ்நாட்டில் பிழைக்க முடியாதுன்னு சொல்லவே முடியாது. எங்கேருந்தோ வந்து பிழைக்கிற ஆளுங்க நம்ம தமிழ்நாட்டில் நம்ம வந்து பிழைக்கிறதுக்கு நம்மளுக்கு திறமை இல்லாமல் போகுதுங்க. ஒவ்வொரு ஆளும் இதை வந்து இந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு உதாரணம், அதுக்குள்ளே உங்களுக்குள்ள ஒரு திறமை எல்லாமே ஒளிஞ்சிட்ருக்கு. நீங்கள் லைஃப்பை வாயில் பண்ணுறீங்க. கொடுக்குற வாழ்வு எவ்வளவோ ஜீவராசிங்கள் 5 அறிவு படைக்கப்பட்ட ஜீவராசிங்களுக்கு கூட அறிவு, மனப்பான்மை எல்லாமே இருக்குது. 6 அறிவு படைத்த ஒரு மனுஷங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திறமையை வளர்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கடவுள் கொடுத்துருப்பாரு. அந்த திறமையை நல்லபடியாக வளர்த்து மென்மேலும் முன்னேறணும். அதாவது வந்து நம்மளுக்கு இல்லை அப்படின்றது கஷ்டப்படக்கூடாது. இந்த வாழ்க்கை கொடுத்தது கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு நம்ம இந்த வாழ்க்கையை நல்ல ஒரு மகத்தான வாழ்க்கையாக எடுத்துகிட்டு போகணுங்க. அதுதான் என்னுடைய ஆசை. நான் நல்ல கால் கை வச்சுக்கிட்டு பிச்சை எடுக்கிறதெல்லாம் அதெல்லாம் ஒரு வாழ்க்கையே கிடையாதுங்க. அதாவது வந்து நம்ம திறமையை ஒழிச்சிக்கிட்டு நம்ம போயிட்டு இன்னொருத்தர் கையில் கையை எழுந்தக்கூடாது. அது என்றைக்கும் நல்லது கிடையாதுங்க. யோசிங்க. அதாவது தேவையில்லாத வீடியோ பார்க்குறது பதில் இந்த மாதிரி புதுமையாக ஒரு வீடியோ போடுறாங்கன்னா அவங்களுக்குள்ளே என்ன ஒளிஞ்சிட்ருக்குன்னு சொல்லிட்டு நல்லா பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்குள்ளவும் ஒரு திறமை ஒளிஞ்சிட்ருக்கு. புரிஞ்சுக்கோங்க. பாய்.